தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் கஞ்சா விற்பனை தொடர்பாக தனிப்படை போலீசார் சோதனை நடத்திய போது அங்கிருந்த நபர் தனது கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்து வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்னது வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்றேன் வாங்க. எனக்கு சொன்னாலும் நீ சொல்லல. கஞ்சா விக்கிற அல்லாஹ் பிச்சை பிடிக்க தெரியல, சமீர பிடிக்க தெரியல. நீ சொல்ல பிடிக்கும் யார் பிடிக்கும்? அல்லாஹ் பிச்சை என்னடா பாட்டு பேசிக்கிட்டு அல்லாஹ் விக்கிறானே. அல்லாஹ் பிச்சை பிடிக்காம இருந்தமா விக்கிறானே. எங்கடா பிடிச்சீங்க? நான் தான் அப்படி கேஸ் போட்டு அல்லாஹ் பிச்சை. அப்பா நான் பிடிச்சு தரேன். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜித்திடம் கேட்கலாம். அஜித், விரிவான விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினம் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் ஷேக் அப்துல் காதர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போது காயல்பட்டினம் பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்ததாக தைக்காபுரத்தை சேர்ந்த ஹசன் பன்னா மேலும் அதே பகுதியைச் சேர்ந்து செரு நூர்தீன் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ஜெய்னுல் ஆப்தீன் என்ற ஜெயலானி என்பவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில தப்பிச் சென்ற அவரது வீட்டில் திருச்செந்தூர் உட்கோட்ட தனிப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஜெயலானி காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சோதனையில் ஈடுபட்ட காவலர்களின் பெயர்களை எழுதி வைத்து கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்வதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். ஜெயலானி இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களும் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில இன்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஜெய்னுல் ஆப்தீன் என்பவரை ஆறுமுகநேரி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் ஜெயலானி மீது பள்ளிக்கு அருகில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டது, பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அஜித் குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.